சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுமாறு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சென்னையில் அக்கட்சி எம்பிக்களிடையே பேசிய ஸ்டாலின், இம்முறை பாஜகவுக்கு சரிக்கு சமமான பலத்துடன் இந்தியா கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை இருப்பதை ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். கடந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில் கூட்டம் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை 234 உறுப்பினர்கள் இருக்க போறீங்க. ஒரு விதத்தில் பார்த்தா பாஜகவுக்கு சரிக்கு சமமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இருக்க போகிறோம். இந்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்திக்குங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கு. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பாடுகள் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் 1% அதிகரித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஓமலூரில் சேலம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் பேட்டியளித்த இபிஎஸ், 2014 தேர்தலில் பெற்றதை விட பாஜக கூட்டணி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றதாக கூறினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் 1% அதிகம். ஆக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. 1991 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 2 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் 1996 ஆண்டு அதிமுக 4 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் கூறிய இபிஎஸ், அதற்காக அதிமுகவும் திமுகவும் என்ன அழிந்து விட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார். திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொன்றையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது. 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? இல்லை அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டு திமுகவில் அமைச்சர் பதவி பெற்றவர்கள் குழப்பம் ஏற்படுத்துவதாக அமைச்சர் ரகுபதியை விமர்சித்தார். ரகுபதி பேசுறாரு, சொங்காட்டைன்னு அவருக்கும் அதிமுக என்ன சம்பந்தம்? ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. தமக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் பிரச்சனை இருப்பதாக கூறி அதிமுகவில் அண்ணாமலை குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவில் மாற்றம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். யார் வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது. அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார். கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிச்சு. நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல. 2026 இல்லைன்னா அன்னைக்கே அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் அவர் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மத்திய சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் 99% நிறைவடைந்து உள்ளதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணியை ஆய்வு செய்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சென்னையோட மைய பகுதியில் நம்ம மேக்சிமம் ஒரு 99% ஒர்க் முடிச்சிட்டோம். ஆனால் அந்த வடக்கு பகுதியில் அந்த கோசஸ்திலையார் ப்ராஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி தெற்கு பகுதியில் நம்ம அந்த மாம்பழம் குவாலம் இருக்கு. குவாலம் போறதுக்குள்ள கிட்ட 60% ஒர்க் முடிஞ்சிருச்சு. மேக்சிமம் ஒர்க் இந்த வருஷம் முடிஞ்சிடும். கோசஸ்திலையார் போறதுக்குள்ள அது அடுத்த வருஷம் வர டைம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் படிப்படியாக அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமியின் டாடா சுமோ காரின் பின்பக்க சக்கரம் அச்சோடு சேர்ந்து தனியாக கழன்றது. காரை ஓட்டிக் கொண்டிருந்த காவலர் பாண்டியன் காரை சாமர்த்தியமாக இயக்கி விபத்தில் இருந்து தப்பினார். தனியாக கிடக்கும் சக்கரத்தை வீடியோ எடுத்த காவல் ஆய்வாளர் கடவுள் புண்ணியத்தால் உயிர் தப்பியதாக கூறினார்.
டயரு இங்கே இழுத்துருக்கு, அந்த கோட்லேருந்து இங்கேருந்து இழுத்துருக்கு. வண்டி எங்கே போய் நிறுத்திருக்க பாரு. நல்ல வேலை, கடல் புண்ணியத்தில். இங்கே பாரு, ஒரு டயரே இல்லை. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் குட்டி யானையை சேர்த்துக் கொள்ள தாய் யானை மறுத்துவிட்டதால் வனத்துறையினர் அதனை முதுமலை யானைகள் முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். 3 மாத குட்டி யானை ஒன்று தாயை பிரிந்து அதன் கூட்டத்துடன் சென்றுவிட்டது. வனத்துறையினர் அதனை தாய் யானை இருக்கும் குப்பைப்பாளையம் அட்டுக்கல் வனப்பகுதிக்கு கொண்டு வந்தனர். குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் சிகிச்சை மற்றும் பராமரிப்பிற்காக முதுமலை யானைகள் முகாமுக்கு யானைக்குட்டி மாற்றப்பட்டது. தமிழகத்தில் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டிற்கான பள்ளி கால அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதில் உயர்கல்வி வழிகாட்டி வகுப்புகள், உயர்தர ஆய்வகத்தை பயன்படுத்துவதற்கான வகுப்புகள் மற்றும் மனநலன் மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சியை வழங்குவதற்கான படிப்புகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள காய்கறி சந்தைகளுக்கு வெளிமாநில கேரட் வரத்து அதிகரித்துள்ளதால் தாங்கள் விளைவிக்கும் கேரட்டின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பை ஈடுகட்ட கேரட்டுக்கு தமிழக அரசு ஆதார விலை நிர்ணயம் செய்ய அவர்கள் கேட்டுக்கொண்டனர். டெல்லியிலிருந்து கேரட் எங்க மதுரை மார்க்கெட்ல இறக்குமதி ஆகிறதுனால கொடைக்கானலோட கேரட் விலை கம்மியா இருக்கு. எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிச்சு கொடுத்தா நாங்க விவசாயம் பண்றதுக்கு விருப்பமா ஈடுபடுவோம். கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளிக்கூட கட்டிடம் உரிய பராமரிப்பின்றி சிதைந்து கிடப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 1966ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தின் கட்டிடங்கள் விரிசல் விட்டு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இருக்கைகள், கரும்பலகைகளும் சேதமடைந்து காணப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் காவலர் ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக லாரி ஓட்டுநர் வீடியோ ஆதாரத்துடன் புகார் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்திச் செல்லப்படுவதை தடுக்கும் வகையில் அந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கனிம வளத்தை கடத்த போலீசார் அனுமதித்து வருவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அந்த கல்லூரியைச் சேர்ந்த 147 பேருக்கும், இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 88 பேருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பட்டம் வழங்கினார். கேரளாவைச் சேர்ந்த மருத்துவ மாணவி ஒருவர் தனது 1.5 வயது குழந்தைக்கும் பட்டமளிப்பு விழாவிற்கான ஆடை அணிவித்து வந்து பட்டம் வாங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கே சுப்பையாபுரத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட 5 கிலோமீட்டர் நீள தார் சாலை 15 நாட்களுக்குள் சேதமடைந்து விட்டதாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர். அந்த சாலையில் உள்ள பாலம் ஒன்றின் அருகே இருபுறமும் 2 அடி ஆழத்திற்கு பள்ளம் இருப்பதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த பால வேலை நடந்து 10 நாள் 15 நாள் கூட ஆகல, ஒரு 2 அடி இறங்கிடுச்சு. ரொம்ப மோசமா வாகன ஓட்டிகள் பூரா 8 போட்டு தான் திரும்பி போக வேண்டியதா இருக்கு. தவிர நேற்று நைட்டு கூட ஒரு ஆள் விழுந்து பொருளெல்லாம் சேதப்படுத்தி அப்பளக்கட்டு எல்லாம் நொறுங்கி பாட்டெல்லாம் நொறுங்கி போச்சு.